இன்றைக்கி என்ன வீடியோனா, வயிறு உப்புசம், வயிறு வலி அண்ட் வாய் தொல்லை, இந்த வயிறு வீக்கம் இதெல்லாம் ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸா அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ப்ரெக்னன்சி அண்ட் ஹெல்த் ரிலேட்டடான ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக சொல்லப்போனால் வயிறு வலின்றது ஓவலேஷன் அப்போ இருக்கும், அண்ட் பீரியட் ஆக போகிறீங்க அப்படின்னாலும் இருக்கும், அண்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் வயிறு உப்புசம், இந்த வயிறு வலிலாம் இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருக்கும். வந்து பீரியட்ஸ் பெயினா, இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்குமோ, இல்லைனா வேறு எதுவும் நம்ம உடம்புல பிரச்சனையா அப்படின்னு ரொம்பவே டவுட்டாக இருக்கும். யூஸ்வலாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஓவலேஷன்னா 14 டேஸில் இருந்து வரக்கூடிய பெயின் என்னான்னு. ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய பெயின் எதுக்குன்னு டவுட்டு தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. வெயிட் பண்ணி பீரியட்ஸ் மிஸ் ஆன அப்புறம் டெஸ்ட் பண்ணாலே தெரிஞ்சிட போகுது. ஆனால் நம்ம மனசு கேட்காது. ஏன்னா குழந்தை மேலே நமக்கு இருக்க எக்ஸைட்மெண்ட். ஸோ இதனாலேயே ஸ்ட்ரெஸ் ஆகி வேறு எதுவும் ஹெல்த் ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணிங்கன்னா ஏமாற்றம் அப்படின்ற ஒன்றே இருக்காது. ப்ரெக்னன்சின்னு பார்க்குறப்போ மெயின் சிம்டம்ஸாக இருக்கிறதே என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் ப்ராப்ளம், பேக் பெயின், அப்புறம் யூரின் அடிக்கடி வருது, இது எல்லாமே நமக்குள்ள ஒரு புது உயிர் வரப்போகுது அப்படின்றதுக்கான ஒரு ஹார்மோன் சேஞ்சஸ்னால வரக்கூடிய சிம்டம்ஸ் தான் இதெல்லாம். முக்கியமாக இந்த ப்ரெக்னன்சியில் முக்கியமாக வரக்கூடிய சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல். இந்த பிரச்சனை வந்து காமனாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு அண்ட் ப்ரெக்னென்ட் ஆக போகிறவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தான். இதுக்கு நீங்கள் நைட் தூங்க போகிறதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி 2 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. சின்ன பழம்னா 2, பெருசாக இருந்துச்சுன்னா 1 எடுத்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு அந்த பீரியட் டேட் நெருங்கிடுச்சு அப்படின்னாலே ஒரு 7 டேஸ்க்கு முன்னாடி இருந்தே ஹெவி வெயிட் தூக்குறது, ரொம்ப ஸ்ட்ரெயினாக பண்ணிக்கிறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு குழந்தைக்கான ஏக்கம் நிறையவே இருக்கும். ஸோ எல்லாருக்காகவும் நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் பெரிய பெரிய தேங்க்ஸ்.